எனக்கு வந்து நீங்கள் உங்களுக்கு அதாவது வேறு ஆப்ஷன் இல்லை அப்படிங்கிறனால தான் இவ்வளோ ஃப்ரீனஸ். இல்லாட்டினா எப்படினாலும் ஒரு நெக்ஸ்ட் டைம் வரும்போது எனக்கு ஒரு 2 ப்ளவுஸாவது தைச்சு காட்டணும் அப்படின்னு. ஆனால் உங்களுக்கு தான் டைம் இல்லை. அது நீங்கள் தான் ப்ராக்டிஸ் பண்ணணும். டைம் எப்பப்போல்லாம் கிடைக்குதோ அப்போல்லாம் ஒரு நைட் டைம்லேயோ எல்லாம் வெட்டி வச்சுக்கோங்க. அப்புறம் ஃப்ரீ டைம் கிடைக்கும்போது கொஞ்சம் கொஞ்சமாக தைச்சு எப்படியாவது ஒன்று ஃபினிஷ் பண்ணிடுங்க. இல்லை அது வந்து கொஞ்சம் டவுட்ஸை கிளியர் பண்ணுறதுக்கு ஈஸியாக தான் இருக்கும். ஏன்னா ஒருத்தருக்கு புரிஞ்சது இன்னொருத்தருக்கு புரியாமல் இருக்கலாம். ஒருத்தர் செய்கிற சரி அந்த தப்பு இதெல்லாமே அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அது ஓகே தான். அது என்ன ஆகுனா இப்போ ஃபஸ்ட்டு ப்ளவுஸ் வந்து ஒரு நாள் ஆகுதுன்னா நீங்களே ஒரு 3ஆவது ப்ளவுஸ் தைக்கும் போதெல்லாம் கொஞ்சம் சீக்கிரம் தைச்சிடலாம். அது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. அது உங்களை அறியாமையே அது நடந்துடும். அதான் உங்களுக்கு அதாவது நம்ம தைக்கிற ஸ்பீடு நமக்கே அந்த இம்ப்ரூவ்மெண்ட் தெரியும். அது எப்படி நம்ம பண்ணுறோன்னெல்லாம் நம்ம பிளான் பண்ண வேண்டாம். அதுவாகவே அந்த ஸ்பீடு வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். நம்ம வந்து அது பண்ணுற விஷயத்த கரெக்டாக கவனமாக பண்ணினா போதும். அதுக்கப்புறம் ஏன்னா நம்ம ஒரு குக் பண்ணும்போது ஸ்டார்டிங்லலாம் தெரியாத போது பண்ணுறதுக்கும் எக்ஸ்பீரியன்ஸ்டாக ஆனதுக்கப்புறம் நம்ம பண்ணுறதுக்கு எவ்வளவோ வித்தியாசம் இருக்கும். அது மாதிரி தான் இதுவும். நம்ம ஸ்டார்ட் பண்ணும்போது நமக்கு எது எங்கேன்னு ஒன்றுமே புரியாது. அதே தைக்க ஆட்டோமேட்டிக்காக இது இங்கே அட்டாச் பண்ணும், இது இங்கே வைக்கணும், இங்கே மைனஸ் பண்ணும், இங்கே ப்ளஸ் பண்ணும் அப்படிங்கிறது எல்லாமே உங்கள் மைண்டு வந்து அது கரெக்டாக கேதர் பண்ணி கரெக்டான இடத்துல அது உங்களுக்கு இது ஆகும். அதனால் அது ஸ்டிச்சிங் அப்படிங்கிறதெல்லாம் அதுவும் இல்லாமல் நார்மலாக ஒரு சிலர் தைக்க ஆரம்பிப்பாங்க. ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா இந்த நைட்டியாக தைப்பாங்க, அப்புறம் பார்த்திங்கன்னா இன்ஸ்கர்ட் தைப்பாங்க, அப்புறம் அந்த மாதிரி அதாவது அதர் கார்மெண்ட்ஸ் ஒரு தலைவாணி வரையிலேருந்து ஸ்க்ரீன்லேருந்து இப்படியெல்லாம் தைக்க ஸ்டார்ட் பண்ணும்போது அவங்களுக்கு வந்து அந்த பாண்டிங் வந்து ரொம்ப இதாக இருக்கும் அந்த ஸ்டிச்சிங்கில். இப்போ நம்ம வந்து என்ன பண்ணுறோன்னா இருக்கிறதுலையே எக்ஸ்ட்ரீம் வந்து இதுதான். அதை தான் இப்போ ஃபஸ்ட்டு நீங்கள் பிடிச்சிருக்கீங்க. அப்போ வந்து கொஞ்சம் கஷ்டப்பட்டு தான் ஆகணும். ஏன்னா நம்ம வந்து அதாவது நீங்கள் மற்ற கார்மெண்ட்ஸ் எல்லாம் நீங்கள் எப்படி தைக்கிறீங்க, நீங்கள் ரெகுலராக அதில் டச்சில் இருக்கீங்களா இல்லையா அப்படிங்கிறதெல்லாம் எனக்கு தெரியாது. இப்போ நான் உங்களுக்கு கிளாஸ் எடுக்கும்போது ஃப்ரெஷ்ஷராக வச்சு நான் எடுக்கிறேன் அப்படிங்கும்போது இந்த விஷயங்கள் எல்லாம் நீங்கள் கொஞ்சம் கேதர் பண்ணிக்கணும். அவ்வளோதான். ஒரு ஸ்டிச்சிங்கில் வந்து நம்ம எவ்வளோ இன்வால்வ்மெண்ட்டாக இருக்கணும், அதை எப்படி பண்ணணும் அப்படிங்கிறத நீங்கள் பண்ணிக்கணும். ஏன்னா இது வந்து உங்களுக்கு செகண்டரி. உங்கள் ப்ரொஃபஷன் ஒன்று இருக்குது ஆல்ரெடி. ஆனால் எனக்கு இதுதான் ப்ரொஃபஷன் அப்படிங்கும்போது எனக்கு அது வேறு லெவல், உங்களுக்கு வந்து அது செகண்டரியாக இருக்கும். அப்போது உங்களுக்கு வந்து இதில் கொஞ்சம் சில இதெல்லாம் பண்ணி நம்மளோட ஏன்னா இப்போ நானே நினச்சாலும் ஒவ்வொரு ப்ளவுஸும் நான் கடையில் வெளியே கொடுத்து நான் தச்சு போடணும் அப்படின்னா என்கிட்ட பாதி சாரீஸ் இருக்காது. இப்போ நம்ம ஓனாக ஒரு ட்ரெஸ் தச்சு போடுறோம் அப்படின்னா நமக்கு இன்ட்ரெஸ்ட்டாக நம்ம போடும்போது நமக்கு அந்த எக்ஸ்பென்ஸு இதெல்லாம் பார்க்கும்போது நமக்கு அது ஈஸியாக தெரியும். அப்போ நம்ம என்ன நினைக்கிறோன்னா சின்ன சின்ன விஷயமா இருந்தாலும் நம்ம வந்து ஒரு சேவிங்ஸு அந்த மாதிரி மென்டாலிட்டி நம்ம வீட்டில் உள்ளவங்களுக்கு நம்ம அழகழகாக ட்ரெஸ் போடணும், அவங்களுக்கு ஸ்டிச் பண்ணி கொடுக்கணும். ஒவ்வொன்றுக்கும் ஒரு சிலர் சொல்கிறது ரொம்ப டிஸ்டன்ஸில் இருக்காங்க, ரொம்ப லாங்கில் இருக்காங்க, தைக்க கொடுக்க முடியல, வாங்க முடியல, இந்த மாதிரி ப்ராப்ளம் எல்லாம் இருக்கும். அப்போ வந்து நம்மளே ஒரு நைட்டு உட்காந்தா கூட அடுத்த நாள் போடுற ட்ரெஸ்ஸை ரெடி பண்ணிடலாம். அப்போ அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா கொஞ்சம் ஸ்டார்டிங்கில் ரொம்ப இதாக இருக்கும், ஸ்ட்ரகிளாக தான் இருக்கும். கொஞ்சம் அதை தாண்டிட்டிங்கன்னா அடுத்தடுத்து தைக்கும்போது ஈஸியாக இருக்கும். மீறி போனால் ஒரு 1 மந்த்து ரொம்ப ரிஸ்க் எடுக்கணும். அதுக்கப்புறம் உங்களுக்கு அது வந்து சரியாக போயிடும். அதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காக ஏன்னா அது நான் எக்ஸ்பீரியன்ஸில் தான் சொல்கிறேன். ஏன்னா என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை, என்கிட்ட கற்றுக்கிட்டவங்களோட எக்ஸ்பீரியன்ஸில் சொல்கிறேன். அவங்க சொல்கிறது வந்து இதுதான். அது ஃபஸ்ட்டில் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்தது, இப்போ ஒன்றும் அது பிரச்சனையே இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு சொல்லியிருக்காங்க. அதனால் நீங்கள் வந்து எங்கிட்ட தைச்சவங்களாம் நிறைய பேர் இங்கே ஷாப்பெல்லாம் கூட வச்சுருக்காங்க. அது எந்த ப்ளவுஸ் எந்த மாடல் வந்தாலும் பிரச்சனை இல்லை, உங்கள் வீடியோ பார்த்து நாங்கள் தைச்சி கொடுத்துருவோம், எங்களுக்கு தெரியாதுன்னு நாங்கள் யாரும் சொல்ல மாட்டோம் அப்படின்றாங்க ஒரே வார்த்தையில். அதனால் யார் தைச்சாலும் பார்த்தா கடைசியில் அது என்னோடய ஃபினிஷிங்கில் கொண்டு வந்து நிறுத்துவாங்க. அதுக்கு எனக்கு ஒரு தேங்க்ஸில் மெசேஜை அனுப்பிடுவாங்க. அதனால் அதெல்லாம் ஒரு விஷயமே இல்லை. அப்போல்லாம் ஸ்டிச்சிங் கஷ்டம்தான். நான் வரும்போது நான் ஷாப் வைக்க ஸ்டார்ட் பண்ணும்போதெல்லாம் எனக்கு வந்து ரொம்ப கஷ்டமாக தான் இருந்தது. ஆனால் இப்போது வீடியோஸு இந்த யூடியூப் இதெல்லாம் வந்ததுக்கப்புறம் நிறையா பேருக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அதனால் அது ஒரு பெரிய விஷயமே இல்லை. நீங்கள் கொஞ்ச நாள் ரிஸ்க் எடுங்க, அதுக்கப்புறம் அந்த அவுட்புட்டு உங்களுக்கே தெரியும். அதுதான். அது கொஞ்ச நாள் ரிஸ்க் எடுத்து நிறைய ப்ளவுஸ் தைக்கணும், எனி டைம் அது திங்க் பண்ணணும். வேலை வந்து நீங்கள் ரெகுலராக பண்ணுறது தான் உங்கள் மைண்டில் இருக்கும். ஒரு ஆஃபீஸ் விஷயமோ ஒரு இதோ நம்ம அதுதான் எப்போவுமே மைண்டில் வச்சுட்ருப்போம். ஒரு ஓரமாக இதையும் வச்சுக்கோங்க. ரெகுலராக ஒரு ஸ்டிச் போடணுன்னா இப்படி போடணும், இப்படி பண்ணணும், இதை செய்யணும், அதை செய்யணும் அப்படிங்கிறதெல்லாம் நீங்கள் வச்சுக்கிட்டீங்கன்னா அப்புறம் ஆட்டோமேட்டிக்காக இதுவும் உங்களுக்கு ஒரு ப்ரொஃபஷன் மாதிரியே ஆயிரும். ஏன்னா அக்கம் பக்கத்தில் யாராவது கேட்பாங்கல்ல, நீங்கள் நல்லா தைச்சி போடுறீங்க, எனக்கு ஒன்று தைச்சி கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. யாராக இருந்தாலும் கேட்பாங்க. அப்போ நம்ம தைச்சி கொடுத்தோன்னா அது வந்து மணி டிபெண்ட் பண்ணி இல்லை, நம்ம மைண்டுக்கு வந்து அது ரொம்ப பெரிய ஒரு ஹாப்பினஸ்ஸாக இருக்கும்.
அதனால் அது ஒரு இன்ட்ரெஸ்ட்டு, அந்த மாதிரியும் நம்ம வந்து பண்ணுவோம். அதனால தான் சொல்கிறேன், கொஞ்ச நாள் கஷ்டப்பட்டீங்கன்னா ஈஸியாக சரியாயிடும். அந்த பேசிக் வந்து ஃபினிஷிங் கொடுக்குற வரைக்கும் உங்களுக்கு கஷ்டம். இந்த ஃபினிஷிங் கொடுத்துட்டிங்கன்னா அடுத்தடுத்த மாடல் வந்து நீங்கள் அப்படியே பார்த்த உடனே தைக்கலாம். அது ரொம்ப பெரிய விஷயம். ரொம்ப போர் அடிக்கிறேன்னு நினைக்காதீங்க, இதெல்லாம் சொன்னால் உங்களுக்கு அதெல்லாம் மைண்டில் இருந்துச்சுன்னா உங்களுக்கு. ஏன்னா நான்லாம் இப்போ வெளியில் எங்கேயாவது போனேன்னா வேடிக்கை பார்க்குறேன்னா, யாராவது புது டிசைன் ப்ளவுஸ் போட்டிருக்காங்களா, இல்லை புதுசாக சாரீ ஏதாவது பண்ணியிருக்காங்களா, நம்ம என்ன தொழில் பண்ணுறோமோ அதை டிபெண்ட் பண்ணி தான் பார்த்துட்டே ஒரு ப்ளவுஸ் அவங்க கரெக்டாக போடலைன்னா இது எதனால் இவங்களுக்கு இப்படி இருக்குது அப்படிங்கிறது வரைக்கும் திங்க் பண்ணுவோம். ஏன் இப்படி போட்டிருக்காங்க, அப்போ இந்த இடத்துல இது சரியில்லை, இப்போ இதை கரெக்ட் பண்ணால் இது அதை மாதிரி நம்ம போடுறத விட அடுத்தவங்க போடுறது பார்த்தா தான் நமக்கு தெரியும். அதனால் நம்ம ஒரு நாள் ஒரு 10-20 கஸ்டமரை டைரெக்டாக பார்க்குறோம் இல்லையா, நம்ம தைச்ச ப்ளவுஸை அவங்க போட்டுட்டு வரும்போது அவங்க எந்த கம்ப்ளைண்ட் சொல்லலைனாலும் நான் வாட்ச் பண்ணுவேன், அதில் ஏதாவது கரெக்ட் பண்ண வேண்டியது இருக்கா அப்படின்னு சொல்லி. அவங்க எல்லாமே கரெக்டாக இருக்குங்க, எனக்கு எதுவும் ப்ராப்ளம் இல்லை, இதே மாதிரி தைங்கன்னு அவங்க சொன்னாலும் நான் யோசிப்பேன், வேறு ஏதாவது அவங்களுக்கு அந்த லுக்கு இல்லாமல் இருக்கா, அப்போ அதுக்கு என்ன கரெக்ட் பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். அவ்வளோதான், நம்ம வேலையில் நம்ம கவனமாக இருக்கணும், அவ்வளோதான். அதை ஃபாலோ பண்ணிங்கனாவே உங்களுக்கு ஈஸியாக. லைட்டாக ஷோல்டர் ஃபால் வருது அப்படின்னா அடுத்த டைம் நெக்கு கொஞ்சம் டைட் பண்ணணும். நம்ம ஸ்லீவ் அட்டாச் பண்ணது வந்து அந்த டிஸ்டன்ஸ் வந்து நம்ம வெட்டினதும் தைச்சதுலேயே ஏதோ ஒரு வித்தியாசம் இருக்குது, அப்போ அந்த ஷோல்டர் ஃபால் வந்து வரக்கூடாது அடுத்த தடவை. அப்போ இந்த அண்டர் ஆர்ம் கிட்ட லூஸ் வருது, அது ஏன் வருது, அப்போ அடுத்த ப்ளவுஸில் அது வரக்கூடாது. அப்படி ஒவ்வொன்றா நீங்கள் அந்த ப்ராப்ளத்தை ரெக்டிஃபை பண்ணிகிட்டே வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அது சரியாயிடும். ஆனால் நீங்கள் ஃபஸ்ட்லேருந்தே இது போகிறது ஓகே தான், ஏன்னா ப்ளவுஸ் அப்படிங்கும்போது இதை கொஞ்சம் ரிஸ்க் எடுத்து தைச்சிட்டிங்க அப்படின்னா எந்த ஒரு ட்ரெஸ்ஸாக இருந்தாலும் ஈஸியாக பார்த்து தைச்சிக்கலாம். ஏன்னா அந்த ஈஸ்11, சீம்11 இதை மட்டும்தான் ப்ராப்ளம், மற்றபடி எல்லா மாடலுமே ஈஸியாக வந்து நீங்கள் தைச்சிக்கலாம். ஓகேவா? இப்போ உங்களுக்கு வந்து ஃப்ரண்ட் ஓப்பன், பேக் ஓப்பன், இது ரெண்டுலேயுமே இப்போ உங்களுக்கு எந்த டவுட்ஸுமே இல்லை. ஆனால் இது கட்டிங் போட்டால் வரும், தைச்சா வரும், அது வேறு விஷயம், அதை நோட் பண்ணிக்கோங்க. இப்போ வரைக்கும் ஓகே. அப்போ நீங்கள் அடுத்த தடவை ஒரு ஃப்ரண்ட் ஓப்பன் ப்ளவுஸு ஒரு பேக் ஓப்பன் ப்ளவுஸு ரெண்டுமே தைச்சிருங்க. அது ஒன்றுமே பிரச்சனை இல்லை, நான் சொன்ன அதே இதுதான். ஆனால் அந்த பேக் டாட்டோடைய இது என்ன அப்படின்னா, இப்போது ஃப்ரண்ட் ஷேப்புனுடைய லூஸுக்கு தகுந்த மாதிரி நம்ம ஃப்ரண்ட்டில் வந்து டாட்ஸ் எல்லாம் கொடுக்குறோம் இல்லையா, அப்போ பேக்கு வந்து நமக்கு ஒரே ஈவனாக இருக்கா, மசில்ஸ் எதுவும் இல்லாமல் கரெக்டாக இப்படியே போர்டு மாதிரி ஃப்ளாட்டாக இருக்கா, இல்லை. அப்போ வந்து அந்த மசில்ஸ் வர இடத்துல நம்ம கொஞ்சம் லூஸ் கொடுக்கணும், கீழே வேஸ்ட் வர இடத்துல கொஞ்சம் டைட் கொடுக்கணும் இல்லையா. அப்போ இந்த டாட்டை நீங்கள் பிடிச்சிட்டிங்கன்னா வேஸ்ட் டைட் ஆயிரும், பேக் வந்து லூஸ் ஆயிரும். அப்போ வந்து உங்களுக்கு போடும்போது ஒரு ஃபிட்டிங் இருக்கும். நீங்கள் அந்த டாட் இல்லாமல் போட்டிங்கன்னா சைடில் பிடிக்கும்போது உங்களை யாரோ இப்படி வச்சு ப்ரெஸ் பண்ணுற மாதிரியே இருக்கும் அந்த பேக்கில். நீங்கள் அதை தச்சுட்டு போட்டு பாருங்கள், ரெண்டுக்குள்ளே டிஃப்ரென்ஸ் என்னன்னு தெரியும். பேக் டாட் போட்டிருக்கீங்களா? ஓகே. அப்போ டாட் போடாமல் அந்த டாட் வைக்காமல் நீங்கள் போட்டிங்கன்னா, என்னோட இது சொல்கிறேன், ஏன்னா நான் வந்து எல்லாத்துலேயுமே டாட் போட்டு தான் வச்சுருக்கேன், போடாமல் எந்த ப்ளவுஸுமே இல்லை. அது உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு சொன்னால் தான் தெரியும். அப்போ நீங்கள் போடும்போது அந்த பேக் என்ன ஆகுன்னா லைட்டாக தூக்குன மாதிரி வரும். பேக் டாட் இல்லைன்னா இந்த எட்ஜு வந்து கொஞ்சம் இப்படி தூக்குற மாதிரி வரும். அப்புறம் நம்ம இந்த மேலே மசில்ஸ் வர இடத்துலையும் டைட்டாக இப்படி ரொம்ப ப்ரெஸ் பண்ண மாதிரி தெரியும். நீங்கள் வந்து அந்த மாதிரி ஸ்டிச் பண்ணி பார்த்துட்டு எனக்கு சொல்லுங்கள், ஓகேவா? ஏன்னா நீங்கள் ரெகுலராக டாட் இல்லாமல் தான் நான் போடுறேன், இது போடுறது எனக்கு டிஃப்ரெண்ட்டாக தெரியுது அப்படின்னா நீங்கள் அவாய்ட் பண்ணிடுங்க. இல்லை அதை விட இது ஓகே அப்படின்னா நீங்கள் இதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. அது உங்கள் கன்வீனியன்ட்டு தான், எப்படி வேணாலும் தைச்சிக்கலாம். ஓகேவா? சரி. ஃபுல் டே அப்படிங்கிறதெல்லாம் ஒரு 15 மினிட்ஸ், அதாவது கட்டிங்னா ஒரு 10 மினிட்ஸ் 15 மினிட்ஸில் வந்துடும். ஒரு ஸ்டிச்சிங் அப்படிங்கிறது ஒரு ரொம்ப அதிகமாக பார்த்தா ஒரு 40 மினிட்ஸில் வந்து முடியும். தைக்கலாம். அது வந்து ஸ்டார்டிங்கில் எல்லாருக்குமே அப்படி தான் இருக்கும். இங்கெல்லாம் நம்ம கடை இருக்கிற அந்த இடத்துலலாம் பார்த்தீங்கன்னா 1 மணி நேரத்தில் ப்ளவுஸ் தைச்சி தருவோம், 1 மணி நேரத்தில் சுடிதார் தைச்சி தருவோம்னு போர்டு எல்லாமே போட்டிருப்பாங்க. ஏன்னா ஒரு ப்ளவுஸ் அவங்க கொடுத்துட்டு ஒரு ரவுண்ட்ஸ் பர்ச்சேஸ் முடிச்சுட்டு வரக்குள்ள அவங்க ரெடி பண்ணி கொடுத்துருவாங்க. அந்த மாதிரி அது ஈஸி தான், அது ப்ரொஃபஷனலாக வரும்போது. ஏன்னா அது வந்து இப்போ ஃபஸ்ட்டு ப்ளவுஸ்லேயே நான் எதிர்பார்க்கல, ஒரு 4-5 ப்ளவுஸ் தைச்சதுக்கப்புறம் எனக்கு ஓகே. ஆனால் அது ஃபஸ்ட்டு ப்ளவுஸ் ரொம்ப மோசமாகிடக்கூடாது, அவ்வளோதான். இல்லை, எனக்கெல்லாம் பார்க்க நீட்டாக இருக்குது. எனக்கு இப்போ அங்கே நீங்கள் அந்த ப்ளவுஸ் போட்டிருக்கிறது எனக்கு இங்கேருந்து பார்க்கும்போது பர்ஃபெக்டாக இருக்குது. அதாவது அந்த அவுட்லுக் வந்து நல்லா இருக்குது. ஒரு சாரீக்கு அந்த ப்ளவுஸுக்கு அது மேட்சிங்காக பர்ஃபெக்டாக நல்லா இருக்குது.
ஆனால் உங்கள் ஃபீல் எப்படி இருக்குது அப்படிங்கிறது தான் மெயின். அதுதான் உங்களுக்கு லூஸு. அது இங்கே இப்படி பிடிச்சி பாருங்கள், நெக்கு டைட் ஆயிரும். அப்போ என்னன்னா இந்த லூஸ் அதிகமாக போயிடுச்சு பேக்கில். அது மட்டும் நீங்கள் கரெக்ட் பண்ணிக்கோங்க. நெக்கு கொஞ்சம் மேலே ஏற்றிக்கோங்க. அது பேக்கில் வந்து இன்னும் கொஞ்சம் டைட் ஆகும்போது ஃப்ரண்ட்டு உங்களுக்கு டைட் ஆகிடும். அப்போ இப்போ சொன்ன சேஞ்சஸ் பண்ணி அடுத்த ப்ளவுஸை நீங்கள் ஸ்டிச் பண்ணுங்கள். அதை வச்சு நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். வேறு ஒன்றும் மெயினாக பார்க்குறது வந்து நம்ம வேஸ்ட்டு ஜாயின் பண்ணும்போது அந்த பாயிண்ட் 2 கரெக்டாக வரணும். அதே மாதிரி ஸ்லீவ் அட்டாச் பண்ணும்போது அந்த ப்ளஸ் கரெக்டாக வரணும். ஸ்லீவ்னோட எண்டு வந்து கரெக்டாக வரணும். மெயினாக அதுதான். நம்ம ஒரு இடத்துல தைக்க கொடுத்து நம்ம வாங்கும்போது அது கரெக்டாக தைச்சிருக்காங்களான்னு நம்ம செக் பண்ணணும்னா அந்த 3 விஷயத்தை செக் பண்ணால் போதும். இல்லை அது வந்து 1.5 இன்ச்சு வேணும். ஆனால் நம்ம வந்து அந்த ஃபோல்டு பண்ணுற அந்த தின்னாக வரணும். ஒரே லெவலில் எல்லா இடத்துலையும் வரணும். அது ஸ்டார்டிங்கில் பண்ணும்போது கொஞ்சம் அகலமாக பெருசாக வர மாதிரி தான் இருக்கும். ஏன்னா அது வந்து நாளாக தான் அது வந்து கரெக்டாக அந்த ஃபோல்டிங் பண்ண முடியும். ஒரு சைடு ஃபோல்டு பண்ணிடணும். அதுக்கப்புறம் அதை அப்படியே உள்ளே ஃபோல்டு பண்ணி சும்மா ஒரு மைல்டாக ஒரு ரோல் மாதிரி விட்டு சைடில் தையல் போட்டுருங்க. நான் அது வேணால் ஸ்டிச் பண்ணி காட்டுறேன். இல்லை அது வீடியோ இருந்தால் நான் அனுப்புகிறேன். நெக்குக்கு நான் ஜிக்ஸாக் போடுறதும் உங்களுக்கு எப்படின்றத அனுப்புகிறேன். ஹெம் பண்ணுற வீடியோ இருந்தாலும் நான் அனுப்புகிறேன் எப்படி ஹெம் பண்ணணும். ஆனால் ஹெம்மிங் தான் வந்து பெஸ்ட்டு. அதுதான் எல்லாருமே பண்ணாங்க. ஆனால் இப்போ வந்து நமக்கு ஆள் இல்லை, நிறைய ஒர்க்கு அந்த மாதிரி இருக்கும்போது ஒரு 10-20 ப்ளவுஸ்னாலும் ஸ்டிச் பண்ணி கொடுத்துட்டோம்னா அப்படியே அந்த ஸ்டிச்சு போட்டுட்டோம் அப்படின்னா அந்த ஒர்க் சீக்கிரம் முடியும். மேனுவலாக பண்ணும்போது ரொம்ப லேட் ஆகும். ஆமாம். ஹெம்மிங் வந்து ரொம்ப ஒரு சிலர் சொல்லுவாங்க இந்த பேக்கு, ஓப்பன் பீஸு, இந்த ஸ்லீவ்னுடைய ஃபோல்டிங் இது எல்லாமே அப்போல்லாம் ஹெம் மட்டும்தான் பண்ணுவாங்க. அந்த பாயிண்ட் மட்டும்தான் மேலே தெரியும். இப்போ வந்து நம்ம எல்லாமே ஸ்டிச்சு தான் போடுறோம். ஏன்னா அந்த அளவுக்கு டைம் இல்லை யாருக்குமே. அது உட்காந்து ஒவ்வொரு ப்ளவுஸுக்கும் எல்லாமே ஹெம் பண்ணுங்கிற அளவுக்கெல்லாம் டைம் இல்லை. அதனால் இப்போ நெக்கு வரைக்குமே டபுள் ஸ்டிச் போட்டு விட்டுறாங்க நிறைய பேர். இந்த நெக்கில் அந்த நீடில் அளவுக்கு ஒரு தையல், பக்கத்தில் ஒரு தையல், அப்படி டபுள் ஸ்டிச்சாக கூட போட்டு விட்டுறாங்க. ஏன்னா இப்போது ரெகுலராக ஒரு கிளாஸ் வந்து புதுசாக, அதாவது பேசிக்லேருந்து கற்றுக்கிறவங்களுக்கு ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் ஹெம் பண்ணுங்கள், பட்டன் கட்டுங்க, ஹூக் வைங்க, இந்த மாதிரி எல்லாம் ஒரு 1 வீக்குக்கு அதுவே ப்ராசஸ் போகும். அது வந்து பேசிக்கு. அது வந்து நீங்கள் வந்து அது வந்து நீங்கள் பார்த்தா அது செஞ்சிடலாம் அப்படின்னா, ஏன்னா அதுக்குமே உங்களுக்கு வந்து இப்போ யாரும் பண்ணுறதில்ல. ஆனால் ஹெம் பண்ணுறதுக்கும் ப்ராக்டிஸ் வேணும். அப்போ தான் வந்து நீட்டாக வரும். அந்த ஒவ்வொரு குத்தும் டிஸ்டன்ஸும் ஒரே மாதிரி வரணும். அந்த குத்தி எடுக்கிற கேப்பும் ஒரே அளவாக இருக்கணும். அப்போ தான் அந்த ஹெம் கூட அழகாக இருக்கும். இல்லாட்டினா அந்த நம்ம மடிக்கிறது இது பண்ணுறதெல்லாம் சுருண்டு ஒரு மாதிரி நீட்டாக இல்லாமல் கூட போகலாம். அதனால் அதுவும் நிறையா ஷாப்பில் வந்து அந்த ஹெம் வைக்கிறதுக்கு ஊக் வைக்கிறதுக்கு மட்டுமே ஆள் இருப்பாங்க. பைப்பிங் கொடுக்கணுன்னா மெயின் பீஸில் தான். இல்லாட்டினா நம்ம லைனிங் பீஸ்லேயே கொடுக்கணும். அது உள்ளே போகிறது தானே, எம்மிங் பண்ணுறது தானே. இல்லை அதெல்லாம் உள்ளே போகிற மேலே விசிபிளாக இருக்கிறது மட்டும்தான் மெயின் கிளாத் வேணும். மற்றது எல்லாமே வந்து அதே மாதிரி ஓப்பன் பீஸ் வந்து நீங்கள் ஹூக் வைக்கிறது வந்து அந்த லைனிங்லேயே கொடுத்து மடிச்சுக்கலாம். அந்த வி வைக்கிறீங்க இல்லையா, அதுக்கு வந்து மேலே வந்து ஒரு மெயின் கிளாத் அட்டாச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வி பட்டி வைங்க. ஏன்னா லைனிங் வந்து ஸ்ட்ராங் இல்லை. லைனிங் வந்து சீக்கிரம் டேமேஜ் கிளியும். அப்போ அதுக்கு மேலே நம்ம ஹூக் போட அது இழுக்க சீக்கிரம் டேமேஜ் ஆகும். அதனால் அந்த லைனிங் மேலே மெயின் கிளாத் வச்சு ஃபோல்டு பண்ணிக்கோங்க. அந்த 1/2 இன்ச்சு ஃபோல்டு பண்ண சொன்னேன்ல. ஒரு சில இந்த ஜரி ஒர்க்கு அந்த மாதிரியெல்லாம் ஹெவியாக வரும்போது உள்ளே ஒரு பீஸ் கொடுத்து அப்படியே அடித்து திருப்பி விட்டிங்கன்னா கூட போதும். அதுக்கு நெக் பீஸ் வந்து செப்பரேட்டாக வைக்க வேண்டியது. ஏன்னா ரொம்ப திக்காயிரும். அப்போ வந்து இந்த இடம் ரொம்ப உங்களுக்கு போடும்போது ரேஷஸ் அது ரொம்ப அரிச்சிக்கிட்டே இருக்கு, ஒரு மாதிரி அறுத்துட்டே இருக்கும். இந்த ஷோல்டரெல்லாம் டைட்டாக போட்டோம்னா அப்போ வந்து அந்த நெக் பீஸில் உள்ள ஒரு லைனிங் கொடுத்து நெக் பீஸ் இல்லாமல் அந்த லைனிங்கையும் மேல் கிளாத்தையும் அடித்து அப்படியே திருப்பிக்கலாம். திருப்பிட்டு அந்த எட்ஜில் மட்டும் தையல் போட்டிங்கன்னா போதும். ஆமாம், அதை நம்ம ஹெம் பண்ணி அதை இது பண்ணிக்கணும். அப்படி இல்லைன்னா அதுக்கும் நிறைய வழியெல்லாம் இருக்குது. நம்ம வந்து சைடு ஓவர்லாக் போடலைன்னா அதை எப்படி க்ளோஸ் பண்ணி ஸ்டிச் பண்ணணும், இது எப்படி க்ளோஸ் பண்ணி ஸ்டிச் பண்ணணும், யோக் அட்டாச் பண்ணும்போது அந்த வெளியில் வராமல் எப்படி அது உள்ளே கொடுத்து தைக்கணும் அப்படிங்கிறது எல்லாமே வந்து அது ஃபினிஷிங்காக கொடுக்கறதுக்கான மெத்தடு இருக்குது. நீங்கள் இது பேசிக் இதை பண்ணுங்கள். அப்புறம் என்னென்ன ஃபினிஷிங் பண்ணுறது ஃபினிஷிங்னு வரும்போது அதில் என்னென்ன டைப்பில் பண்ணலாம் அப்படிங்கிறது அப்புறம் பண்ணுங்கள். இப்போது இதில் வந்து இதை வந்து நீங்கள் லைனிங் கிளாத்தையே அப்படியே டபுளாக ஃபோல்டு பண்ணிக்கோங்க. இது வந்து நமக்கு ஹூக் பட்டி, இது வந்து வி பட்டி. இதை வந்து நம்ம இங்கே 1/2 இன்ச்சு நான் மடிக்க சொன்னேன் இல்லையா, அப்போ வந்து இதே அளவுக்கு நீங்கள் மெயின் கிளாத் இதில் கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு அப்புறமா ஃபோல்டு பண்ணி ஸ்டிச் போட்டு சுற்றி தையல் போட்டுக்கோங்க.
அதாவது நம்மக்கிட்ட அந்த 2.5 இன்ச்சு 10.5 இன்ச்சு அளவில் ஒரு கிளாத் இருக்குது. அதே அளவுக்கு மெயின் கிளாத் எடுத்து ஒன்று மேலே ஒன்று வச்சு அதுக்கப்புறம் 1/2 இன்ச்சு ஃபோல்டு பண்ணிக்கோங்க. ஆமாம், 1/2 இன்ச்சுனா லைனிங் சைடு ஃபோல்டு பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நீங்கள் சுற்றி அந்த 2 தனியாக வராமல் இருக்கிறதுக்காக சுற்றி தையல் போட்டுட்டு எப்பவும் போல் வீப்பட்டி அதில் வச்சுக்கலாம். இந்த ஒரு சைடு ஃபோல்டு பண்ணிட்டீங்கன்னா இங்கெல்லாம் ஓப்பனாக இருக்கும் இல்லையா, அதனால் அது எல்லாத்தையும் அட்டாச் பண்ணி தையல் போட்டுருங்க. ஆமாம், இது வந்து 1/2 அப்படியே மடிக்கணும். இது வந்து ஒரு 1/2 இன்ச்சு மட்டும் ஃபோல்டு பண்ணணும். லைனிங் அண்ட் மெயின் கிளாத். அதாவது அது எல்லாமே ஸ்டார்டிங் ட்ரபிள் தான். அது வந்து அது அப்போ போக போக அப்புறம் சரியாயிரும். அவ்வளோதான். அதை ரிப்பீட்டடாக ஒரு தடவை பண்ணுங்க. கன்ஃபியூஷன்லேயே ஒரு டைம் பண்ணிடுங்க. அப்புறம் கொஞ்சம் தெளிவாகும். அப்புறம் தெளிவானதுக்கப்புறம் ஒரு தடவை பண்ணுங்கள். அப்புறம் மைண்ட் செட் ஆயிரும். அப்புறம் ஆட்டோமேட்டிக்காக அதே மாதிரி பண்ணிடலாம். ஏன்னா ஃபுல்லாக தெரிஞ்சதுக்கப்புறம் தான் தைக்கணுன்னா முடியாது. அந்த குழப்பத்திலேயே தச்சிடணும். அதுக்கப்புறம் நம்ம அது எப்படி என்ன அப்படிங்கிறத யோசித்து அதுக்கப்புறம் அதை கரெக்ட் பண்ணணும். ஆமாம், இப்போ உங்களுக்கெல்லாம் சொல்லி கொடுத்து எனக்கு இன்னும் கிளியர் ஆகிடும். இல்லை, உண்மையாலுமே அது நிறையா எனக்கு கமெண்ட்ஸில் வர்றதெல்லாம் கூட என்னால் சரியாக ரிப்ளை பண்ண முடியாது, டைம் இருக்காதனால. இப்போ நீங்கள் கேட்கும்போது நான் அதை சொல்லும்போது அதுக்கு எல்லாருக்குமே அது யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இப்போ ஏன்னா என்ன டவுட்ஸ் கேட்பாங்க அப்படிங்கிறது எனக்கு தெரியாது. நான் ரொம்ப அதிசயமாக ஒரு சில விஷயங்கள் கவனிச்சிருக்கேன். இப்படியெல்லாம் கூட சந்தேகம் வருமா அப்படிங்கிறதெல்லாம் கூட நான் யோசிப்பேன். நமக்கு இதெல்லாம் வரவே இல்லையே அப்படின்னு கூட. ஆனால் அது வந்து ஒவ்வொருத்தருக்கும் அது ஒவ்வொரு மாதிரி டவுட் வரும். அதனால அது நம்ம வந்து அது இப்படி சொல்லி கொடுத்தா இது அவங்களுக்கு புரியும் அப்படின்னு நான் வந்து அதை கரெக்ட் பண்ணிக்கிறேன். ஒரு நார்மலாக தைக்கிற ஒரு ப்ளவுஸும் ஒரு பேக் ஓப்பனும், இந்த நார்மலாக தைக்கிற ப்ளவுஸ் வந்து இன்னும் கொஞ்சம் அந்த இப்போ பண்ணுற மிஸ்டேக் இல்லாமல் இன்னும் கொஞ்சம் அது கரெக்டாக வர மாதிரி பார்த்து. அது உங்கள் விருப்பம். லைனிங்காக இருந்தாலும் சரி, நார்மலாக இருந்தாலும் சரி, எல்லாமே பேசிக் மாடல் தானே, எப்படி தைச்சாலும் ஓகே. லைனிங்க்கு வந்து 1/2 இன்ச்சு ஃபோல்டிங்க்கு அது வந்து அடித்து திருப்புவோம். லைனிங் ப்ளவுஸ் இது நார்மல் ப்ளவுஸ்னால் 1.5 இன்ச்சு பாட்டம், ஸ்லீவ் பாட்டமுக்கும் வெயிஸ்ட் பாட்டமுக்கும் அதை வந்து 1/4 இன்ச்சு அடிச்சுட்டு அதுக்கப்புறம் அதை ஃபோல்ட் பண்ணுவோம். அதெல்லாம் வேண்டியதில்லை. எல்லாத்துலேயுமே அந்த 1/4 இன்ச்சு தான். அடித்து திருப்புறதுக்கும் அதே அளவு தான். எக்ஸ்ட்ரா பீஸ் வச்சாலும் அதே தான். ஆனால் உள்ளே வந்து கொஞ்சம் திக்னஸ் வேணும்னா நம்ம செப்பரேட்டாக ஒரு கிளாத்தை எக்ஸஸாக கொடுத்து அடித்து திருப்பிக்கலாம். லைனிங் மெட்டீரியலில் கொடுத்து திருப்பிக்கலாம். ஆனால் நிறையா வந்து ரொம்ப அந்த பட்டு ப்ளவுஸ் மாதிரி, பட்டு சாரிக்கெல்லாம் நம்ம பனாரஸ் இந்த மாதிரி அட்டாச்சு ப்ளவுஸாக வைக்கும்போது அது அந்த ஜரி ஒர்க்கெல்லாம் வரும்போது ரொம்ப ஹெவியாக இருக்கும். ஸ்டோன் ஒர்க்கு இதெல்லாம் வரும்போது அந்த மெட்டீரியல் வந்து ரொம்ப ஹெவியாக இருக்கும். அப்போ அதுக்கு நெக் பீஸ் வச்சோம் அப்படின்னா அது ஹெம் பண்ணாலும் அது நிற்காது, சீக்கிரம் பிரிஞ்சிடும். அந்த மாதிரி வர்றதுக்கு மட்டும் நீங்கள் அடித்து திருப்பிக்கலாம். அப்படின்னு அது தெரியும் போது நீங்கள் என்ன பண்ணணுன்னா ரெண்டையும் தனியாக பிரிச்சிடணும். அந்த இப்போ ஒரு 2 இதையும் அப்படியே தைக்கிறீங்க இல்லையா, 1/2 இன்ச்சுக்கு ஒன்று பேக்கும் ஒன்று ஃப்ரண்ட்லேயும் தள்ளிடணும். அப்போ அந்த 2 அப்போ அதை வந்து நம்ம அப்படி வச்சு ஒரு சின்னதாக அந்த இடத்துல ஒரு ஸ்டிச்சு போட்டு விட்டுட்டிங்கன்னா அது வந்து ஒரு மாதிரி ப்ரெஸ் ஆன மாதிரி கரெக்டாக இருக்கும். அப்படி இல்லாட்டின்னா 2 தனித்தனியாக பேக் ஒன்று ஃப்ரண்ட் ஒன்று. அப்போ அந்த எட்ஜில் மட்டும் ஒரு தையல் போட்டுடணும். அது ஃப்ரண்ட்டில் வரா மாதிரி பேக்கில் போகாத மாதிரி ஒரு தையல் போட்டுடணும். அதுவே வந்து நம்ம தனித்தனியாக தைச்சோம்னா அந்த ஜாயிண்ட் எல்லாம் உள்ளே போகும். ஆனால் அதெல்லாம் கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் ஆனதுக்கப்புறம் தான் உங்களுக்கு அது புரியும். இப்போ இருந்தே தைச்சோம்னா அது ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகும். அதனால் இப்போ வந்து இந்த மாதிரி பண்ணிக்கோங்க. ஓகேவா? வேறு எதுவும் டவுட்? ஓகே 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 தேங்க்யூ. நீங்கள் வந்து அடுத்த கிளாஸுக்கு இப்போ இருந்தே ரெடி ஆகிக்கோங்க. எனக்கு வந்து கிளாஸ் முடிஞ்சது, உங்களுக்கு அடுத்த கிளாஸ் ஸ்டார்ட் ஆயிடுச்சு.